அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த சிறப்புரையாற்றக்கூடியவர்கள் நமது ஊரை சார்ந்த வாப்சன்ஸ் பள்ளியினுடைய அண்ணா பஸ் ஸ்டாண்ட் தலைமை இமாம் ஹாஃபில் காரி அப்துல் ரஹ்மான் மன்பை ஹசரத் அவர்கள் இந்த மாதத்தினுடைய பெண்கள் பயானினுடைய சிறப்புகளை நமக்கு முன் சீரிய கருத்துக்களை அழகான முறையில் எடுத்து வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜன்னத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மாரே, சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை இஸ்லாத்தில் பிறக்க வைத்தது என்பது மிகப்பெரும் ஒரு நன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க முஸ்லீமா இருப்பதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாக நீங்க பிறந்ததிலிருந்து நீ மரணிக்க வரை சஜிதாவிலே இருந்தாலும் அது நன்றிக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க. பிறந்ததிலிருந்து நம்ம ஒன்றும் செய்ய போறதில்லை. பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் சஜிதாவிலே இருந்தாலும் அது நன்றி ஆகாதுன்னு சொன்னா அவளுக்கு எவ்வளவு பெரிய நியமத்து என்பதை விலகி கொள்ள வேண்டும். அல்லாஹ் பல நியமத்துல கொடுத்திருக்கான். அதை நம்ம நியமத்தாவே அது யோசிக்கிறது இல்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாரெல்லாம் அவனுக்கு எப்படி நான் நன்றி செலுத்துறது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, நீங்க இந்த வருத்தப்படுறீங்களா இல்லையா, அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்துறதுங்கிறது அந்த கவலை இருக்குதா இல்லையா, அதுவே போதுமானது அல்லாஹ் சொன்னானா. அப்ப அதை நினைக்கணுமா இல்லையா? அவர்கள் தெருவுல போறாங்க, சில சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, ஒரு மனிதர் கால் இல்ல கை இல்ல. அப்ப உமரங்க கேட்டாங்க, இவருக்கு என்ன நியமத்து இருக்குன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி அவர்கள, இவருக்கு என்ன இருக்கு, கால் இல்ல கை இல்ல, வேற என்ன நியமத்து இருக்க போது, ஒரு நியமத்து இல்லைன்றாங்க. அப்ப உமரங்க கேட்டாங்களா, நல்ல முறையில் அவரு சிறுநீர் போறாரா, யூரின் பாஸ் பண்றாரா கேட்டாங்க. அது சரியா போகுது. அப்ப இது பெரிய நியமம் சொன்னாங்க. அதனால எல்லாம் நம்ம சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், எல்லாமே வேலையை நம்ம பண்ணிடுறோம். அதான் அது சரியான முறையில அது கழிவாக போறது அல்லாஹ்வுடைய பிரிவு. அந்த அடிப்படையில பெரிய நியமத்து அல்லாஹ் நமக்கு செய்து கொண்டிருக்கிறான். பொதுவாக பெண்கள் ரொம்ப ரொம்ப உறுதியானவங்க. இன்னைக்கு மக்காவில் தொங்கோட்டம் ஓடுறாங்கன்னு சொன்னா, ஹாஜரா அம்மையார் தண்ணிக்கா ஓடுன்னு தொங்கோட்டம் 7 தடவை போயிட்டு வந்து இஸ்மாயில் தண்ணியில ரொம்ப தாக எடுத்து பாலெல்லாம் வத்தி போச்சு, தண்ணி கொடுக்கறதுக்கு தண்ணி இல்ல. சஃபா மரவாவுக்கு போறாங்க, மரவாவுக்கு சஃபாவுக்கு போறாங்க, இப்படி தண்ணி அதாவது காணல் நீர் மாதிரி தெரியுது. நின்று போறாங்க, சஃபாவுக்கு போறாங்க, அங்க இருந்து பாக்குற இங்க பாக்க கடைசியில 7 முறை ஓடுனாங்க. அதுக்கு முன்னாடி ஜம்ஜம் தண்ணி வந்துச்சு, நமக்கு வரலாறு சொன்னோம். அப்ப இன்னைக்கு அதை ஓடுறாங்கன்னு சொன்னா அது பெண்கள் செய்த பெரிய தியாகத்தின் காரணம். அல்லாஹ் தஆலா அவங்க தண்ணிக்காக ஓடுனாங்க. இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் அவங்க ஓடிய காரணத்தினால் அல்லாஹ் நம்ம ஓட செய்யணும். அந்த அடிப்படையில பெண்கள் முதல் ஈமான் கொண்டவர்கள் ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள், அதே போல் முதலில் ஷஹீதானவர்கள் சுமையா ரலியல்லாஹு அவர்கள். இப்படியான சம்பவம் நீண்டுகிட்டே போகும். அப்போ அல்லாஹ் பெண்கள் ஒரு விஷயத்துல உறுதியா இருந்துட்டாங்கன்னு சொன்னா கடைசியில மாற்ற மாட்டாங்க. அல்லாஹ் அவர் கொடுத்த பெரிய நியமத்து. ஏன்னா நம்ம பெண்கள் பலகீனம்னு சொல்றோம், பலகீனமான நம்ம பலகீனம் இல்லை. அவங்க ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த பெண்மணி சத்தப்படுறாங்க, வலி தாங்க முடியாம சொல்லப்படுகிறது. அனைத்து சொத்தையும் அந்த தாய்க்கு கொடுத்து அவன் சொத்தை இழந்தாலும் சரி மகிழ்ச்சியா பாத்துக்கிறாரு, தாய நல்ல விதமா பாத்துக்கிறாரு, என்ன செய்யறாரு. அப்ப அந்த தாய்க்கு நான் சரியான முறையில செஞ்சுட்டேனா, தாய்க்கு நன்றி செலுத்திட்டேனா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா சொல்றாங்க, அந்த குழந்தை பிறக்கும் சத்த போறாங்க இல்லையா, இந்த வழியில பிரசவ வழியில அந்த ஒரு சத்தத்துக்கு ஈடாகாது, எல்லாமே முடிஞ்சது. அதனால பெண்கள் பலகீனம் சொல்றாங்க, ஆனா ரொம்ப பலமானவங்க. குழந்தை பிறந்தா அந்த தையல் போட்டாலும் எதுவா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒரு காயம் பட்டுச்சுன்னா நம்ம எல்லாம் தாங்க முடியல. ஆனா பெண்கள் அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய தாங்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால ஒரு விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிருவாங்க. அந்த அடிப்படையில அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நம்ம சரியான பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா அபூ தாலிபுக்கு ஈமான் கிடைக்கல.
நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு ஈமான் கிடைக்கல, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு ஈமான் கிடைக்கல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு ஈமான் கிடைக்கல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பையனுக்கு ஈமான் கிடைக்கல. எல்லாம் நபிமார்கள். அப்ப நம்ம எல்லாம் எங்க போகணும்? என்ன சொல்றது? அல்லாஹ் எதனால கொடுத்தா? நம்ம முன்னோர்களை பார்த்தா ஏதாவது காஃபிரா தான் இருந்திருப்போம். நம்ம முன்னோர்களை பார்த்தா ஏதாவது ஒரு ஜாதியில பிறந்திருப்போம். அல்லாஹ் நம்மளை முஸ்லீமாக ஆக்கி நம்ம என்ன அபூ ஹுரைரா பரம்பரையா இல்ல அபூபக்கருடைய பரம்பரையா, அபூபக்கருடைய பரம்பரையா? எந்த பரம்பரையும் இல்ல. நம்ம ஈமான் இடையில முன்னோர்கள் ஈமான் கொண்டாங்க. அந்த அடிப்படை அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில நம்ம அதிகமான நியமத்துகளை நாம் நினைவு கூற வேண்டும். அதில் குறிப்பாக நம்ம எல்லா பெண்களும் தொழுகிறோம். தொழுகிறதுல நம்ம பெண்கள் குர்ஆன் சொல்லி போறாங்க, தொழுகிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதிகாலையில தொழுகிறது, அதிகாலையில தொழுது பெரிய பரக்கத். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலையில் பரக்கத் இருக்கிறதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் அதிகாலையில் தான் ரிஸ்க் பங்கிடப்படுகிறது. பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் தொழுது தூங்குறாங்க, தொழுது தூங்குறாங்க. தொழுது பண்ணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க, பாத்திமாவே நீ சுபுவுக்கு பின்னால், சுபு பாங்கு சொல்லுவதற்கு பின்னால் அதிலிருந்து சூரியன் உதயமாவதற்கு நீங்க என்ன செய்யாங்க? படுத்து தூங்காதீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த பாங்குக்கு இந்த சுபுவுக்கு பின்னாலும் அந்த சூரியன் உதயமாவதற்கு வரைக்கும் ரிஸ்க் பங்கீடு செய்யப்படுகிறது. அல்லாஹ் ரிஸ்கை மலக்கின் மூலம் வழங்குகிறான்னு சொல்லப்படுகிறது. அதனால நீங்க முழிச்சிருங்க, அந்த அந்த அதுக்கு நீங்க சாட்சியா இருக்கீங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க. அதனால அதிகாலையில பரக்கத் இருக்கிறது, பெரிய நியமத்து இருக்கிறது. அதனால தொழுகை என்பது முக்கியமானது. தொழுகிறாங்க, ஆனா அந்த காலையில் தொழுகை ஒரு சிக்கலா இருக்கு. சொல்லுவாங்க ஹுசைன் நகர் பறக்கமோ இல்ல பிரசவ வலி யாருக்கு? பாத்திமா ரலியல்லாஹு. யாருக்குங்க? பாத்திமா ரலியல்லாஹு. சரியா பிரசவி அசர் நேரம், அந்த அசர் நேரம் முடிய போகுது. அதுக்கு பின்னால குழந்தை பிறகு 40 நாளைக்கு அவளுக்கு அந்த அசுத்திர வரும், 40 நாள் துணை முடியாது. அப்ப அசர் டைம் முடிய போகுது. பிரசவ வலிங்கிறது தெரியும் பெண்களுக்கு, கடுமையான வலி. அப்ப அவங்க என்ன செய்ய, அசருடைய தொழுகைக்கு என்ன செய்ய, தக்பீர் கட்டிட்டான். தக்பீர் தொழுகும் போது வலியில எவ்வளவு தெரியாது, நம்மளுக்கு சும்மா தலைவலினாவே படுத்து தூங்கிடும். அது தலைவலிக்கு ரெஸ்ட், காய்ச்சல் விட்டா ரெஸ்ட் விட்டுருவோம். இதெல்லாம் கொஞ்சம் கால் அடிப்பட்டா தொழுகைக்கு லீவ் விட்டுரும். எல்லாம் லீவ்ல தான் போயிருக்கு தொழுகைக்குள்ள. பள்ளிக்கூடங்களும் லீவ் போட மாட்டாங்க. தொழுகைக்கு நம்முடைய இது அப்படிதான் போய்கிருக்கு. அப்போ பாத்திமா அவர்கள் தொழுதுட்டு சஜீதாவில் இருக்கும்போது யார் பிறந்தது? ஹஸரத் ஹுசைன் பிறக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! சஜீதாவில் பிறந்தவர் ஹஸரத் ஹுசைன் அவர்கள். அந்த அளவுக்கு பேணுதலாக தொழக்கூடிய விஷயத்தை பாத்திமா அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ் கொடுத்த நியமத்தை முழுமையா மதிச்சாங்க என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சொல்லுவாங்க எந்த அளவுக்கு பேணுதலா இருந்திருக்காங்க பாத்திமா ரலியல்லாஹு சொன்னா, அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு இறந்த பின்னால 6 மாசம் கழிச்சு இறந்திருக்காங்க. யாரு? பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள். சொல்லுவாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பின்னால் 6 மாசம் அவங்க சிரிச்சதே இல்லைன்னு சொல்றாங்க. பாத்திமா சிரிச்சதே இல்லை. அதுக்கு முன்னாலே இறக்குறாங்க. ஹசன் ஹுசைன் சொல்றாங்களா, இறந்த பின்னால் தனியை மூட மாட்டாங்க என்று சொல்றாங்க. இறந்த பின்னால் இப்பொழுதுதான் என்னுடைய தாயுடைய முடியை நாங்க இப்ப பாக்குறேன்னு சொன்னாங்க. பையன் பாக்குறது தப்பு இல்லை, அம்மா முடி ஹராம் கிடையாது. இருந்தாலும் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கான்னு சொன்னா, 8 வயசுக்குள்ள இறக்குறாங்க. பாத்திமா அவர்கள் இறக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் தலைமுடியை பார்க்க சொன்னால் எந்த அளவுக்கு வீட்டிலே பேணுதலாக இருந்திருப்பார்கள் என்பதாக நமக்கு பார்க்க முடிகிறது. அதேபோல் இறக்கின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு கவலை இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, ஜனாசாவை கொண்டு போகல, எப்படி இந்துக்கள் கொண்டு போறாங்க அப்படி மொட்டையா, ஆண்களை பெண்கள் அப்படிதான் எல்லாமே தெரியுது. நம்ம தான் இது இந்த சந்துவுக்கு யாருடைய அடிப்படையில் சொன்னா அது பாத்திமாவுடைய கவலையினால வந்துதான். அதுக்கு முன்னாலே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி அப்படி சும்மா அந்த இதில் போட்டு கொண்டு போவாங்க. அப்ப இவர் கவலையின் காரணமாக அப்படி அடிமைப்பட்டு சொன்னாங்க. நான் ஒரு யோசனை செய்றேன்னு சொல்லி அப்பதான் அந்த சந்துவுக்கு அடைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை
சொல்லுகின்ற பொழுது பாத்திமா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்லுது. இந்த பாத்திமாவுடைய வரலாறு சொல்வதற்கு காரணம் நம்ம அவங்களோட முழுமையால இருக்க முடியாது. அதுல கொஞ்சமாவது நம்ம பேருதலாக இருந்திருக்கோம் சொன்னா அதுவே நமக்கு சொர்க்கத்துக்கு வழிவகுக்கும் என்பது எந்த சந்தேகம் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நம்ம என்ன அமல் செய்யறது நம்ம சொத்தோ சோகமா, இன்னைக்கு வீடு இருக்கு, நகை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இது நம்மளுடைய சொத்தான்னு சொன்னா அடுத்து நமக்கு பின்னாடி கை மாறிடும், பிள்ளைக்கு போயிடும், இல்லை யாருக்காவது போயிடும். நம்ம சொத்து எதுன்னு சொன்னா நீங்க என்ன முற்படுத்தினீங்க உங்களுக்காக அதை நீங்க கண்காணிச்சுட்டே இருக்கீங்க அல்லா தாலா. இப்ப ஆயிஷா ஒரு ஆர்டர் இருக்காங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மிஞ்சிச்சுன்னு கேட்டாங்க, என்ன மிச்சம் இருக்குன்னு சொல்லி. கொஞ்சோண்டு இருக்கு, கொஞ்சோண்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கொஞ்சம் இருக்குதா இல்லையா, இது மிச்சம் இல்ல, எது கொடுத்தோமோ எது பங்கீடு செய்தோமோ அதுதான் மிச்சம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னா. அவரு சொன்னார் சொன்னால் நம்ம எதை முன்கூட்டி அனுப்புறோமோ அதுதான் நமக்கு நம்முடைய நல்லவர்கள் சேரும் என்பதாக நமக்கு சொல்லி காட்டப்படுது. ஆனா நமக்கு அல்லாஹ் சாப்பாட்டுக்கு சிரமம் இல்லை, தங்குவதற்கு வீடு, எல்லா சுகத்தையும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பாருங்க காசாவுல என்ன நடக்குன்னு சொல்லி கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு பாப்பா சாப்பிடு சொல்லி சாப்பாடை ஊட்டுறோம். இன்னைக்கு காசாவுடைய குழந்தைகளுக்கு சொல்றாங்க, எங்களுக்கு மாவு இருந்தா கொடுங்க போதுங்கிறாங்க. ஸ்கூல் இல்ல, மருத்துவம் இல்ல. வீடை பார்த்திருப்பீங்க நீங்க, யூடியூப்ல போனா தெரியும். காசான்னு அடிச்சீங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்க, இன்னைக்கு நடந்துருக்கு போறோம். எதுவுமே இல்லை, உடம்பு சரியில்லாட்டி கூட இன்னைக்கு கொண்டு போறதுக்கு ஹாஸ்பிட்டல் கிடையாது. இன்னைக்கு சோறு பசி தீர்ந்தா போதுங்கிற நிலைமையில காசான மக்கள் இருக்காங்க. அல்லாஹ் நம்மள அந்த நிலைமையில வைக்கல, வரக்கூடாதுன்னு என்ன செய்யுங்க, அதிகமா துவா செய்யுங்க. ஏன்னா எது எப்ப நடக்கலாம். அதனால அல்லாஹ் அவ்வளவு ராகத்தா வச்சு கூட நம்ம சரியான முறையில் அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்த சொன்னா சொல்லுவாங்க, அந்த நியமத்தை அதுக்கு நன்றி செலுத்துற வரைக்கும் தான் நியமத்தாக இருக்கும். என்னைக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி விட்டுருமோ அது போயிடும், மறுபடியும் வராது என்பதாக நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அதனால தொழில் விஷயத்துக்கு ரொம்ப கவனமா இருங்க. நீங்க நம்ம வீட்டுல ஒருத்தோடு இல்லைன்னு சொல்லிச்சுங்க, கலகல் இல்லைன்னு சொன்னா வீட்டுக்காரர் வெளியே போயிட்டாரு, இல்ல மனைவி வெளியே போயிட்டாங்க சொன்னா வீட எரிச்சோடி போயிடுது. ஆனா இன்னைக்கு நம்முடைய பள்ளி ஆசிரியர் நிலைமையை பார்த்தோன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், இன்னைக்கு வயசானவங்க 10 பேர் தான் தொழுகிறாங்க, தொழுகிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வீட்டுக்கார்ட்ட சொல்லி எல்லாமே நீங்க வாங்கிக்கிறீங்க, அடம் பிடிச்சு அதுக்கு செஞ்சாக்கா அப்படின்னு சொல்லி சாப்பாடோட ஆக்காம போட்டுறாங்க. சில பேரும் கொடுத்தாக்கா அது அவருக்கு சாப்பாடு அவனுக்கு எல்லாம் உப்பு காரம் எல்லாம் அங்கிருந்து ஒரு மாதிரி விழுந்துருது. அப்படியே வேற வழியில வாங்கி கொடுத்தா தான் அது முகத்துல மகிழ்ச்சிங்கிறதே வரும். நீங்க எவ்வளவு இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளிவாசல் போய் பாருங்க, சுபு டயத்துல பார்த்தோன்னு சொன்னா ஒரு 10 பேரும் இல்ல, இதுக்கு 1000 பேர், கிட்டத்தட்ட 1000 பேர் நிக்கலாம் நம்ம பள்ளிவாசல் ஃபுல்லா நின்றோம்னு சொன்னா. நீங்க கஷ்டம்னு பேசி சின்ன பிள்ளைங்க பேசுறாங்க வெளியே அனுப்பி விடுங்க. நம்ம பேசுறதுக்கு என்ன செய்ய ஒரு தடங்களாவே இருக்கும். ஏன்னா ஆண்கள் தான் தரைக்கு நேரடியாக பெண்கள் தான் திரையை போட்டு பேசுறாங்க. என்ன பண்ணி நமக்கு தெரிய மாட்டேங்குது. பெண்களாகிய நீங்க நான் சமுதாயத்துக்கு ஒரு உதவி செய்யறது இல்ல, நான் ஊருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க உங்க கல்புல நீங்க நினைச்சீங்க சொல்ல இந்த உதவியை செய்யுங்க. கணவன்மார்களை பள்ளிக்கு அனுப்புங்க. நீங்க தொழுதுட்டு சொன்னால இருந்துட்டு அவர் படுத்து தூங்கிட்டு டீ காப்பியை கொடுத்துட்டு வேலைக்கு அனுப்பிச்சுட்டு அது நம்ம வீடா இருக்காது. கபூர்ஸ்தான் ஆக்கினாங்க ரசூலா சொன்னாங்க. நீங்க பெயிண்ட் அடிச்சு குறிப்பை வச்சு எல்லாமே அடிச்சாலும் ரசூலா சொன்னாங்க தொழுகாக கபூர்ஸ்தான் இருக்கிறாங்க. ஏன்னா கபூர்ஸ்தான்ல போய் தொழுவ முடியாது. அந்த நிலைமையிலே நம்முடைய ஊருடைய நிலைமை இருக்குது. எல்லாம் நல்லா பரகத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம ஊருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் ஓனராத்தான் இருக்காங்க, முதலாளியாத்தான் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யறது, நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு உதவின்னு சொன்னா பெரிய உதவி. அடம்பிடிங்க இந்த விஷயத்துல. நீங்க தொழிலாத்தாங்க நல்லது. நீங்க 2 சொன்னா 3 சொன்னா கேட்க மாட்டாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன
என்ன செய்யணும், சுபூல இருந்து லைட்டை போட்டு நீங்க ஓத ஆரம்பிச்சிருங்க. இவர் வண்டியில எந்திரிச்சு பள்ளியாசலுக்கு அவரா வந்துப்பாரு. நீங்க 3 நிமிடம் 4 நிமிடம் செஞ்சீங்கன்னா தூக்கம் கிடைக்க மாட்டேங்குது, தூக்கம் வராது லைட்டை போட்டா. அதை செய்வாங்க, பள்ளியாசலுக்கு வந்துடுறாங்க. ஏன் காரணம் சொன்னா ஹையான சலா அப்படிங்கிறது அர்த்தம் என்னங்க? ஹைனா வாங்க, சலானா தொழுகை, தொழுகை. ஹையான சலான வெற்றியின் பக்கம் வாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஹையான சலா சொல்லப்படுது? ஒவ்வொரு தொழுகைக்கு 2 மொத்தம் 10. உதாரணத்துக்கு மனைவி எந்த என்ன செய்யறாங்க, கணவன் கூப்பிட வாங்க வாங்கன்னு கூப்பிடுது. இவர் ஒரு தடவை 2 தடவை போயிடணும். இவர் 4 5 தடவை 10 தடவை ஆச்சுன்னா அவ்வளவுதான், சண்டை ஜமாத்துல வந்து நின்றுவாங்க. ஒண்ணு இவர் செய்தாரு, இல்ல ஆஸ்பத்திரி கூட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுவாங்க. இல்ல மனைவி கூப்பிடுறாரு கணவர், பேர சொல்லி கூப்பிடுறாரு வாங்கன்னு, நீ வாங்க பார்த்துக்கிட்டு இருந்தா வச்சுக்கலாம், அவரை அடிக்கிற அடியில் என்ன செய்யணும், மோசமான நிலைமைகள் ஏற்படும். நல்லா பாதுகாக்கணும். இந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டோம், யாரா இருந்தாலும் சரி, ஒரு நண்பரா இருக்கட்டும், யாராவது கூப்பிடுற வாங்கன்னு சொல்லி 2 தடவை கூப்பிட்டு 3வது கூப்பிட்டு அவர் பேசுறதா வாழ்க்கையில அவர்கிட்ட பேசவே மாட்டோம். ஏன்னா அவருக்கு எனக்கு மதிப்பு கொடுக்கலங்க, நான் கூப்பிட்டு திரும்பி பார்த்தாரா அவனுக்கு ஆளா அப்படின்னு சொல்லி நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேசவே மாட்டோம். ஆனா அல்லாஹ் தஆலா 10 முறை சொல்றான் ஹய்யான ஸலா ஹய்ய வாங்கன்னு சொல்லி. நம்ம செவுடங்காயில சங்குன்னு சொல்லுவாங்கல்ல இல்லையா, செவுடங்காயில சங்குங்கிற மாதிரி நம்ம நம்பணும். நம்ம வீட்டுக்காரர் படுத்து கிடந்தா ரொம்ப அல்லாஹ் ரொம்ப முகப்பத்து பிரியப்பட்டுருவாங்க இல்லையா, பரவாயில்ல என்னுடைய மக்களை பாருங்க கூப்பிட்டு வர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம தேடிக்கிறது. இந்த மாதிரி அல்லாஹ் வந்து ரொம்ப அல்லாஹ் கஷ்டமான நிலைமையை நம்ம உருவாக்கணும். சொல்லுவாங்க, இன்னைக்கு புரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. நீங்க ஆண்கிட்ட போய் சொல்லுங்க தயவு செய்து, ஹய்யான ஸலா ஹய்யான சொல்றாங்களே, இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. பாங்க சொல்லிட்டா என்ன தொழுவ போறீங்க, போன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பாங்க சொல்லிட்டா நம்ம கஷ்டமா இருக்கு, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், பாங்க சொல்லிட்டா கஷ்டமா இருக்கு. அதே போல நம்ம நண்பர்கிட்ட தோழிட்டு பேசி இருக்கோம், பாங்க சொல்லிட்டா கஷ்டமா இருக்கு. என்ன பாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு உணவு வேற போகணும்னு சொல்லி சொல்றாங்க. பாங்கு நேரத்துல அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொன்னா அந்த மத்தினுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அதே மாதிரி கிடைக்கும். யார் பாங்கு சொல்ற நேரத்துல பேசிக்கிட்டே இருக்காங்களோ பாதுகாக்கணும். மரண நேரத்துல களிமா வராதவருக்கு இது ஒரு காரணமாக ஆகிவிடும். பெண்களை கவனிச்சிருக்கு. நீ பாங்க சொல்ல போல பேசுறது எங்களா இருந்தா நம்ம வந்து பாங்க சொல்லிட்டு அதுக்கு மௌனமா இருக்கிறீங்க. இல்ல உங்களால எதுவுமே சொல்ல முடியாது, வாயால மூடிட்டு வந்துருங்க. இல்ல நான் சும்மா இருந்து அவ்வளவுதான் பேசினாங்க அப்படின்னு சொல்ல காரணத்தை சொல்லி இல்லையுமே தொடர்ந்து சொன்னா நீங்க நம்ம தொழிலாளி கூட இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி பாங்கு விஷயத்துல நம்ம அசப்பேசியில் என்று சொன்னால் கலிமா மௌத்திலிருந்து கலிமா வராது என்பதை நாம் விழிப்புணர்வு இருந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் வந்து ஹய்யால ஸலா ஹய்யால ஸலா நீங்களும் தொழுவுங்க. இந்த வீட்டுக்கார என்ன செய்யுங்க, அனுப்பிச்சுடுங்க பள்ளிவாசல். 10 பேர் அனாதையா கிடைக்குங்க பள்ளிவாசல். பார்த்தா நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பள்ளிவாசல் பெருசு பெருசா கட்டுறாங்க, ஆனா தொண்ணூறுக்கு ஆள் வேணும்ல. நம்மளும் 500 பேர் இருக்காங்க. 500 பேர் 100 பேரா தொழுவதான் பள்ளிவாசல் பறக்கத்து. நீங்க பள்ளிவாசல் வந்து பறக்கத்து இல்லாம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எப்படி பறக்கத்து வரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கு, பாபா சொல்ல மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆனால் ஒரு மனிதன் மௌத்தான பின்னால சொல்லப்படுது, மௌத்தான பின்னால பாபா சொல்றாங்களா இல்லையா, பாபு சொல்ல போல இந்த கபருடைய வேதனை, கபரு அதாப் இருக்கா இல்லையா, அது லேசாக்கப்படுமா. அப்ப என்ன செய்வாங்க மன்னர்கள் கபர்வாசிகள் வேதனை அனுப்பக்கூடிய சொல்லுவாங்க, எப்படா பாபு சொல்லு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு இன்னைக்கு கஷ்டமா இருக்கு, பாபு சொல்றாங்களே அப்படின்னு கஷ்டமா இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க நமக்கு எல்லாருக்கும் நல்லா ஜன்னத்தை கொடுக்கும், நல்லா கபருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு, நாமின்னு சொல்லுங்க. ஆனால் நம்மள அசட்டா இருந்து நம்ம கணவரை விட்டுட்டோம்னு வச்சுக்கலாம், ஒரு நேரம் அந்த நேரம் கபருக்கு போன பின்னாடி எப்படா பாங்க சொல்ல நிலைமை ஏற்படக்கூடிய அந்த அவல நிலைமைக்கு நமக்கு ஆளாயிடக்கூடாது. அதனால தொழுகை விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தொழுகைக்கு அதாவது ஃபர்து தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி ஓதுறாங்களோ, யார் ஆயத்துல் குர்சி ஓதுறாங்களோ ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இவருக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு திரை மட்டும் தான் இருக்கும். ஏன்னு சொன்னா மௌத்து தான் திரை, மௌத்தா போயிட்டு நேரம் அல்லாஹ்வை சந்திக்க ஆரம்பிச்சிருவார். சொல்லுவாங்க, ஒரு பெண்மணி கபூர்ல தோண்டப்படுது, ஒரு பெண்மணியுடைய முகம் பிரகாசமா இருந்துச்சு. அப்போ கபூர்ல தோண்டப்படுகின்ற பொழுது அந்த பெண்மணியுடைய அந்த முகம் பிரகாசமா இருந்துச்சு. அது கேட்கப்பட்டுச்சு, என்ன நல்ல செஞ்சாங்கன்னு சொல்லி ஊர்ல விசாரிக்கிறாங்க அந்த பெண்மணியை பத்தி. அப்ப அந்த பெண்மணி விசாரிச்சாங்க, என்ன அந்த பெண்மணி என்ன நல்ல அமல் செய்யும் அப்படின்னு சொல்லி. அப்ப சொன்னாங்களா, இந்த பெண்மணி தொழுகை இல்லாத டைம்,
தொழுவில்லாட்டே தொழுக மாட்டோம். தொழுவில்லா 3 நாள் 4 நாள் லீவ் போட்டுருவோம் தொழுவைக்கு. ஒரு வாரம் இந்த மாதவிடைய வரங்கின்ற பொழுது அந்த பெண்மணி வழக்கமா என்னச்சுன்னா பாங்க சொன்னா முசல்லால உட்காந்துருவாங்க. தொழுக முடியாது. செலவாத்து ஓதலாம், விக்கிரி செய்யலாம். அந்த அம்மா முசல்லால உட்காந்து தொழுகை நேரம் பாங்க சொன்ன பின்னாடி எப்படி எவ்வளவு நேரம் தொழுவாங்களோ அது வரைக்கும் அந்த அம்மா விக்கிரி செய்வாங்களாம் முசல்லால உட்காந்து. இந்த பழக்கங்கள்ட்ட இருந்துச்சு. தொழுகை இல்லாத இருந்தாலும் கூட அந்த தொழுகைக்கு அந்த நேரத்துல அவனால சும்மா இருக்க முடியல, உட்காந்து விக்கிரி செஞ்சுட்டு அல்லாஹ்வுத்தாலா அதனால அந்த உடலை என்ன செஞ்சான், மண்ணு திங்காமல் அல்லா அதுக்கு அந்த பெண்மணிக்கு பிரகாசம் வைத்திருந்தான் அவனுக்கு சொல்லி காட்டவும். ஏன்னா நபிமாரோட தான் அந்த மண்ணு திங்காது ஹராம், மற்ற யாரோட திங்கலாம், நாடோடு அல்லாத இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சி சொல்லப்படுது. அதனால பெண்களுடைய பிரகாசம் பொதுவாக பிரகாசம் என்பது தொழுகையில் இருக்கிறது. ஹஜரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கேட்கப்பட்டுச்சு, தஹஜ்ஜத் தொழக்கூடியவருக்கு ஏன் முகம் பிரகாசமா இருக்குது அப்படின்னு கேட்டான். பொதுவாகவே நம்ம ஒளி செஞ்சுட்டாவே முகம் பிரகாசமாயிரும். நீங்க மேக்கப் எல்லாம் போட தேவையில்லை. நீங்க நல்லா ஒளி செஞ்சுட்டு வீட்டுக்காரே ஒளி செய்வீங்க, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. முகம் அல்லாஹ்வுத்தாலா கை கால் முகம் எல்லாம் பிரகாசமாயிரும். அப்ப ஒளி செய்கின்ற பொழுது அந்த அளவுக்கு பிரகாசம் இருக்கும். அப்ப ஹசன் பஸ்ரி கேட்கப்பட்டு ஐயா தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களுக்கு முகம் பிரகாசமா இருக்கு. சில பேர்த்த பார்த்திருப்போம், முகம் பிரகாசமா இருக்கும், அவங்களை பார்க்க முடியல, நம்மளுக்கே ஆசையா இருக்கும். பிரகாசங்கிறது வேற, மேக்கப்புங்கிறது வேற, முகத்தை கழிவுனா போயிடாது. அப்ப ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, தஹஜ்ஜத் தொழக்கூடியவருக்கு ஏன் முகம் பிரகாசமா இருக்குன்னு சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை தனிமையில் சந்திக்கிறார்கள். ஏன்னா கூட்ட ஜமா தொழுவோம், காலையில தொழுவோம், எல்லாம் நின்று இருக்கும், மனிதர்களை சந்திப்போம். ஆனால் அந்த இரவு நேரங்கிறது அல்லாஹ் மட்டும் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்ப அதனால அல்லாஹ் நேரடியா அல்லாஹ் மட்டும் சந்திக்கிறதுனா அல்லாஹ்வுடைய ஒளி அவர் கிடைக்கிறது, முகம் பிரகாசமா இருக்கிறதா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டினார்கள். டயம் ரொம்ப தயாரிச்சு குறிப்புகள் இருக்குது இன்ஷால்லா. இருந்தாலும் நேரத்தை கருதி இன்ஷால்லா அடுத்த வாய்ப்பு கிடைச்சால் நமக்கு இன்ஷால்லா சொல்றதுக்கு தோதுவா இருக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பெண்கள் நீங்க பொறுமை காத்து கேட்டதற்கு அல்லாஹ்வுத்தாலா நற்கூலியை வழங்குவானாக என்று நான் துஆ செய்கின்றேன். அல்லாஹ்வுத்தாலா எதை கேட்டோமோ அதை அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுத்தாலா கொடுப்பானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.